என்ன சொல்கிறாங்க? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் vlogs சேனல். இன்னைக்கு ஒரு பயங்கரமான எபிசோட் எடுக்கிறதுக்காக ஒரு ஒத்தையடி பாதையை தேடி நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கிருந்து எங்களோட பயணத்தை ஆரம்பித்து நடந்து போனோம். இந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்களும், அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் இந்த இடத்துல திருடுகள் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. எக்கச்சக்கமான மர்மங்கள் நிறைஞ்சிருக்க ஒரு பாதை தான் இது. ஸோ இந்த பாதையில் தான் நம்ம இன்றைக்கி பயணம் பண்ணி போகிறோம். வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒத்தையடி பாதையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கே பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. உள்ளே வரதுக்குள்ளே ஒரு நர்வஸாக இருந்துச்சு. சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஓட மாதிரி போகுது. பகல் நேரத்தில் ரொம்ப ரேராக இந்த இடத்த வந்து ஷார்ட்கட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்களாமா. நைட் நேரத்தில் யாருமே இந்த பக்கம் வர மாட்டாங்களாம். இருட்டாச்சுனாவே இந்த பக்கம் யாரும் வரது இல்லையா. ஸோ நாங்கள் வந்திருக்கோம், அதுவும் 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே போய் பார்க்கலாம். ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் தெரியுதானே. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்டென்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து சேஃபாக வெளில போயிடணும். அன்றைக்கி நம்ம கூட குட்டி புலி வந்திருக்கான். எல்லாருக்கும் வணக்கம் guys, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன விசித்திரமான வில்லங்கமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்குன்னு தெரியல. ஸோ பார்ப்போம், என்ன நடந்தாலும் நன்மைக்கே என்று செல்ல வேண்டித்தான். நம்ம ஜெகன் அண்ணனை கேட்போம். ஜெகனண்ணா, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே. நாங்கள் போகாத இடமில்லை, போகாத தூரங்கள் இல்லை, எல்லா இடத்துக்கும் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ட்ராவல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துலையும் நம்ம ஏன் மிஸ் பண்ணோம்? ஏன்னா நமக்கு தேவை கண்டென்ட்டு. அதுக்காக ஒரு இடத்தையும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒத்தையடி, இங்கே வந்து பார்த்தா ஒத்தையடி மாதிரியே தெரில. அது பார்த்து ஒரு காட்டுக்குள்ளே போயின்னு இருக்குது. என்ன போதோ தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். வரப்பே 2-3 பேர்லாம் கொஞ்சம் வான் பண்ணி அமிச்சாங்க, போகாதீங்க, கையில் எவ்வளோ காஸ்ட்லியான கேமராலாம் வச்சுருக்கீங்க, பார்த்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுறேங்க. டாடா. ஸோ கைஸ், ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணி இந்த இடத்துல நடந்து போனோம். ஏன்னா எங்கேருந்து யாராச்சும் பதுங்கியிருந்தால் கூட நம்ம வரது தெரிஞ்ச அட்டென்ஷன் சீக்கிரம். ஸோ கொஞ்சமாக லைட் யூஸ் பண்ணி அப்பப்போ அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். எதாவது ஆக்டிவிட்டீஸ் நடந்தால் எடுத்து நம்ம கண்டென்ட் பண்ணலாம். ஓகேவா? ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. குப்பமேடு மாதிரி இருக்குது. குப்பமேடா? 2 வழி புரியுது. இல்லை, ஒரே வழி தான். வா, கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போயே வேறு சொன்னாங்க இந்த இடத்துல வந்து ரீசெண்டாக ஒரு மர்டர் வேறு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம வர இடத்துக்கு வேறு வந்துருக்கோம். ஒன்று போலீஸ் வரக்கூடாது அப்படின்னா அந்த ஆள் போலீஸ் உள்ளெல்லாம் வரமாட்டாங்களாண்டா. இதுக்குள்ளே அவங்க பாரு, பைக் வரதே கஷ்டம் தான். கரெக்டு. அதான் பகல் டைமில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. சைலன்ஸ். பெப்பர் ஸ்ப்ரே வேறு எடுத்துன்னு வரல, கார்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். பார்த்துக்கலாம், ரூட்டு நல்லா இருக்குது ஓடுறதுக்கு, தப்பிச்சிடலாம். ஓரம் வராது, நடுவில் பாம்பு இருக்கும் கன்ஃபார்ம். இது செடி அசைஞ்சிக்கிறா, வெயில் வேலை வர கன்ஃபார்ம். அது என்ன பாம்பு மச்சா, ரசில் வைப்பர்லாம் இந்த மாதிரி நேரத்துலலாம் ரெஸ்ட் எடுப்பானு. கண்ணாடி விரியன். ஆமாம், செம்ம பவர். விரியன், கட்டி விரியன். பவர் இல்லை, விஷம் போட்டோம்னா. எவ்வளோ நேரம் இந்த ஒத்தையடி பாதையிலேயே நம்ம போகிறது? சரிலவா, இல்லை போக வழி சுருங்கினே போகுது. இது எப்போத்தமா போகுது? பாதை இருக்கும் முறை பயணங்கள் முடிவதில்லை. சூப்பர், பயணம் பண்ணிகிட்டே இருக்கலாமா. இது எப்போத்தமா இது? இந்த வேட்டையாடில் ஒரு படத்தில் ஃபஸ்ட் சீனில் வந்து ஒரு பொண்ணை கூட்டின்னு போயிட்டு காரில் போய் மர்டர் பண்ணுவானுங்க பாரு, அதே மாதிரி ரோடு தான் போகுது. எவ்வளோ தூரம் நான் நடந்து வரது? முன்னாடி இல்லையா அங்கே நடந்து போன மாதிரி இருந்துச்சுடா எனக்கு. என்னடா சொல்கிறேன்? ஆமாம், இது கேமரா ஓடி இதில் ஜூம் போட முடியல. ஒரு நிமிஷம். யாரு நிற்குதோ? ஏய், நான் நின்றுச்சுடா, ஏதோ காணும். டேய், அங்கே ஏதோ நின்றுச்சு, நான் பார்த்தேன். இப்போ
யாராச்சும் இருக்கீங்களா? இன்னும் நிறைய எரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் 6 பாண்டி போகுது ஏதோ. சவுண்டு கேட்குதா? அங்கேயும் கேட்குது, அங்கேயும் கேட்குது. ரெண்டு இடத்துலையும் கேட்குறேன். யாராச்சும் இருக்கீங்களா இங்க? எங்க முன்னாடி வர முடியுமா உங்களால இப்போ? ஐயோ கடா கூடமா இருக்கணும் இடமே. டேய் என்னடா இது? நைட்டு டிகிரி நின்றுது. மரமா டேய் கல்லு போடுற அம்மி கல்லு இருக்குது. ஆமாண்ணா. ஆமா. நான் யாராச்சும் இருக்கீங்களா? எங்களால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. தாராளமா பேசலாம் நீங்க எங்ககிட்ட எங்க முன்னாடி வந்து. உங்களை மாட்டி ஒண்ணுலாம் உள்ள வரல நாங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். தப்பான முடிவு எதுவும் எடுக்காதீங்க. ஏய் லெஃப்ட்லண்ணா, மச்சான் இந்த சைட்லண்ணா ஏதோ சுற்று போடுற மாதிரியே தோணுது. ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் கேட்குது, இந்த பக்கம் கேட்குது. ஏய் பக்கத்துலேண்ணா. ஐயோ என்னண்ணா இது? பக்கத்துலேண்ணா பயங்கரமாகுதுண்ணா. ஐயோ இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லைடி. இதெல்லாம் ஒன்னா இறந்து போயிருப்பாங்களா? ஒரே சமாதி மாதிரி இருக்கலாம், ஒரே இடத்துல. ஆமாண்டா. ஏய் ராக்கா, இந்த போய் பின்னாடி பண்ணி கேட்டுக்கிறான். சமாதியிலே உட்காந்துட்டு இருக்காங்களா? சமாதியில் என்ன பண்ணுறாங்கண்ணா? ரிச்சர் கூட பண்ணுற மாதிரி தெரியல. நினைக்கிறேண்ணா. ஆமாண்ணா கொஞ்சம் டேஞ்சர் தான்டா இது. யாருண்ணா நீங்க என்ன பண்றீங்க? அது போகிற மாதிரிண்ணா. இங்க ஆமா. அப்புறம் அப்படி போயிட்டேண்ணா. அவன் கையில் ஏதோ எடுத்துன்னு போறான்டா. அட்டாக் பண்ணுறது தான். ஓடியாடுறான். என்னன்னு தெரியல. போய் கம்யூனிகேட் தான் பண்ணிப்பாங்க. நம்மகிட்ட பேச கூட மாட்டாங்க. அமானுஷமா இல்லை ஆளுங்க ஆக்டிவிட்டி தெரியல. ஆனால் ஆளுங்க எல்லாரும் நம்பர் தான் இருந்துச்சு. ஆளுங்க தான் நான் பார்த்தேன். ஆளுங்க தான் அது. ஓடியாடுற மாதிரி தான் கேட்சி சவுண்ட் வந்தோம். பேசினா 3 பேர் தான் இருக்கும். இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. நான் இந்த இடத்துல ஏதோ அமானுஷமாக நடக்குதுன்னு நினச்சேன். அதுக்கான அறிகுறிகளும் தெரியுது. பட் வேறு எதுவும் நடக்குது. அதுவும் கரெக்டாக அந்த சமாதி நாங்கள் பார்த்தோம்ல, அந்த இடத்துல தான் இருந்தாங்க. என்னத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலடா. ஒரு பிளாக் மெஜிஷியன்ஸ் அந்த மாதிரி. அதெல்லாம் இல்லைடா. இவங்க பதுங்கிருக்காங்கடா. ஏதோ இந்த இடத்துல வெளியெல்லாம் பண்ணுறாங்கடா. அது மட்டும் வெயிட் பண்ணி கல்லுடா. நீங்கள் பார்த்தீங்களே. ஆமாம். ஓடிடும்ப்பா. பின்னாடி பாருங்கடா. ஆனால் 3 பேர் தானே இருக்கும். அதுதானே போய் டார்ச் ஆஃப் பண்ணிடலாமா? டார்ச் ஆஃப் பண்ணிட்டு போகலாமா? கொஞ்சம் போய் விட்டு டார்ச் ஆஃப் பண்ணுறோம். நான் போலீஸ் லைட் மாதிரி போட்டு போய் வேன் தரலாமா? இப்படி வாசல் பண்ணலாம். பிரச்சனை அவங்க எங்கே வராங்க?
எக்காரணத்தை கொண்டு கத்தக்கூடாது, ரொம்ப சத்தமாக பேசக்கூடாது. பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். அவங்களை கிட்ட போயிட்டு பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா. என்ன சொல்லுங்க? போலீஸ் போடு, சார் சார் எஸ்ஐபி எஸ்பி பொருளேடு அவன் தூக்க யாருங்க? என் கூட இருக்க இவர் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் தான். மை நேம் இஸ் ஆர்பி சௌத்ரி. நான் கான்ஸ்டபிள்டா டேய். போலீஸ் என்னடா அவ்வளோ ஆக்ரோஷமாக ஓடி வரானு? இவ்வளோ ஆக்ரோஷமாக வரானுங்க. வேணடா ஆமாம் விட மாட்டானு கண்டிப்பாக. அங்கே ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க, அதனால தான் நம்மளை தடுக்கிறானுங்க. தாண்டி தோணுதில்ல இது நம்மளை கரெக்டாக அந்த இடத்த தாண்டி விட மாட்டாங்க. அங்கே ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கானுங்க, நமக்கு தெரிஞ்சிடும்ன்றதுனால தடுக்கிறானுங்க. ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க மச்சான். 4-5 பேர் சுற்றி நம்மளை வாட்ச் பண்ணிட்டுருக்கானுங்க. நம்ம டைவர்ட் பண்ணி வெளியே கன்ஃபார்ம். இப்போ நம்ம உள்ளே போனால் நம்மளை போடுறதுக்கு டைம் மாட்டானுங்க. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் வந்து நம்மளை அனுப்ப மாட்டானுங்க. நீங்கள் சொன்ன சரி போகலாம். இன்னும் நாள் வரலாம். நான் சுற்றின்னு போய் பார்க்கலாமா? சுத்தின்னு போய் பார்க்கறதுக்கு நீ இருக்க மாட்டாடா உயிரோட. பார்த்தெல்லாம் அவனுங்க எப்படி வந்தானுங்க. அவனுக்கு கையில் என்னெல்லாம் பொருள் வச்சுருக்கானுங்க தெரில. கண்டிப்பாக போதையில் இருப்பானுங்க, ட்ரக்ஸில் இருப்பானுங்க, என்ன வேணால் பண்ணுவானுங்க. அவனுங்க பயமே இருக்காது அவனுங்களுக்கு துளி கூட. செம்ம தைரியமாக இருப்பானுங்க. யோசிச்சு பாரு, இவ்வளோ பெரிய ஆபத்தான இடத்துல இவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்கானுங்கன்னா அவனுக்கு நார்மல் மென்டல் ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க. ஃபுல் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு ஒரு பேட் ட்ரிப்பில் இருப்பானுங்க. நம்மள சம்பவம் பண்ணி பேட் ட்ரிப் என்ஜாய் பண்ணுவானுங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து யோசிக்கவே மாட்டானுங்க, எடுத்து பண்ணிடுவானுங்க அவங்க. வரானா சைலண்டாக வரானுங்கண்ணா. வாம்பறா ஒரு நிமிஷம் அது வாம்பறா தச்சில மன அப்படியே இன்னொரு நாள் வந்து உங்களை காலி பண்ணுறோம்டா. போலீஸ் போட்டு விடுவாங்க இறக்குற இடத்த. கைஸ் இப்போதைக்கு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த இடத்துல கிளம்புறது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. மறுபடியும் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நம்ம மெயின் சேனலுக்கு பெருசாக இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சிம்பிளி சார் வ்ளாக்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு பயங்கரமான இடத்துல உங்கள் எல்லாரும் வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத் அண்ட் டீம்.